அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம்னா என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள். அதாவது உலகம் முழுக்க ஒரு மானிட்டரி சம்மந்தமாக பணம் சம்மந்தமான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம். இப்படி இந்தியா முழுக்க நாம் வெவ்வேறு ஸ்டேட்டாக வந்திருக்கோம். ஆனால் எல்லா ஸ்டேட்லேயும் இந்த பணம் அப்படிங்கிறது ரூபாய் அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து செல்லுபடி ஆகுது இல்லையா? எதனால் செல்லுபடி ஆகுது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பணம் வந்து இந்தியா முழுக்க செல்லும் அப்படிங்கிறதுனால அதை நாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? அதுபோல் உலகம் முழுக்க இந்த வியாபாரம் சம்மந்தமாக பணம் சம்மந்தமான ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் சொல்கிற அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நாம் எல்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ அந்த சிஸ்டம் சொல்கிறத நம்ம வந்து எல்லா நேஷன்ஸும் வந்து கேட்கணுன்றது கட்டாயம் கிடையாது. ஆனால் அது வந்து என்னென்னா, இப்போ அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணும்போது மற்ற நாடுகள் வந்து ஒரு மணி பாலிசி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதோடு நாம் வந்து ஒத்து போகும்பொழுது நாம் அவங்க கூட வந்து ட்ரேட் பண்ண முடியும். அது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாகுது இல்லையா? ஸோ அதனால் இந்த மானிட்டரி சிஸ்டம் சொல்கிறத நாம் வந்து அக்செப்ட் பண்ணுறோம். அது பேர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த மானிட்டரி சிஸ்டம், அந்த பணவியல் கொள்கை தான் வந்து நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ் உலகம் முழுக்க இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேமெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும், அதே போல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் நாம் அடிக்கடி டிவியில் பார்ப்போம் இல்லையா? டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு, இவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து இவங்க தான் வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. அதே போல் வந்து கேபிட்டல் மூவ்மெண்ட், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து எப்படி வந்து ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணுறது. ஸோ ஒரு நாட்டுக்கு வந்து மாறுபடும். எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் இது தொடங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த நாடு வந்து சில கண்டிஷன்ஸ் வைக்கும் அப்படின்னாலும் இவங்க சில ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது. இது எப்படி வந்து இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கோல்டு ஸ்டாண்டர்டுங்க. கோல்டுக்கு வந்து அதோடைய தரம் வந்து எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத 1880 1914 வரைக்கும் முடிவு பண்ணாங்க. அது பிறகு வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட், கோல்டு வந்து எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதை வந்து 1925 1933 வரைக்கும் இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத 1944 1971 இந்த பீரியடில் வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அதன் பிறகு ஜமாக்கா சிஸ்டம் அப்படிங்கிறத 1976 இப்போ வரைக்கும் நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது என்னன்னா, ஒவ்வொரு மீட்டிங்க, அந்த மீட்டிங்கில் சில வந்து முடிவுகள் எடுப்பாங்க. அந்த முடிவில் இது இந்த வருஷம் வரைக்கும் ஃபாலோ பண்ணி வருவாங்க. உதாரணத்துக்கு கோல்டுடைய தரம் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போ 1880 அந்த 1880 1914 வரைக்கும் அந்த முடிவுகளையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது பிறகு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்துச்சா, இந்த ஸ்டாண்டர்ட் இல்லையா கோல்டு எக்ஸ்சேஞ்சு, இதை வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அடிக்கடி வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நகை கடையிலையும் ஒரே மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வருவாங்க. அதே போல் இந்த ரேட்டு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து கொடுக்கணும், இந்த அளவுக்கு செய்கூலி வைப்போம், இந்த அளவுக்கு சேதாரம் வைப்போம் அப்படிங்கிறத அவங்க வந்து கூட்டாக சேர்ந்து முடிவு பண்ணி அதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதுபோல் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது கோல்டுடைய எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அது பிறகு பிரிட்டன் வூட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அந்த சிஸ்டம் மூலமா சில கொள்கைகளை கொண்டு வராங்க. அதை இந்த பீரியட் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது பிறகு ஜமாக்கா சிஸ்டம் அப்படிங்கிறத 1976 இப்போ வரைக்கும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்களோ அதை தான் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இங்கே என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. ஃப்ளோட்டிங் அண்ட் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் அண்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. நாம் அது தனியாக ஒரு கிளாஸில் பார்ப்போம் என்ன அப்படிங்கிறத. இப்போ என்னன்றது மட்டும் பார்ப்போம். ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம்னா என்னென்னா, இப்போ நாம் அடிக்கடிக்கு டிவியில் பார்க்குறதே தாங்க, ஒரு டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ரூபாயோட மதிப்பு 85 ரூபான்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் பேஸ்டுங்க, மார்க்கெட் சார்ந்து தான் வந்து இந்த இந்திய மதிப்புடைய ரூபாயோட மதிப்பு வந்து கணக்கிடுறாங்க. ஃபிக்ஸ்டு ரேட்னா என்னென்னா, ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுடைய மதிப்பு அப்படின்னா அது வந்து மாறவே மாறாது. இப்போ நம்ம 85 70ன்னு மாறிட்டே இருக்குது இல்லையா? இது வந்து மாறாது. ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு அப்படிங்கிறது 80 ரூபாய் 80 ரூபா தான். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சேஞ்சே ஆகாது. ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம நாட்டில் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப குறைவாகிட்டு இருக்கும். டாலருக்கு நிகரான மதிப்புன்றது 10 ரூபாய் கூட வரும். அவன் நம்ம 10 ரூபா கொடுத்தா போதும் நம்ம ஒரு டாலர் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நம்மகிட்ட இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போகும். இப்படி வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. நம்ம தனியாக வந்து இது ஒரு கிளாஸ் வந்து பார்ப்போம். ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன, ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னன்றதை நம்ம தனியாக ஒரு கிளாஸ் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இந்த பார்ட் அப்படிங்கிறது புத்தகத்தில் இல்லை.
இந்த பார்ட் அப்படிங்கிறது புத்தகத்தில் இல்லை. இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து புத்தகத்தில் கொடுக்கல. இது நான் வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது. ஒன்றுமே கிடையாது, டாப்லேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது. அது பிறகு உள்ளே போக போக இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் பற்றி பக்கமாக இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே இருந்தது. ஆனால் புத்தகத்தில் இதை பற்றி கொடுக்கவே இல்லை. ஒரு ஆஃப் பேஜ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மானிட்டரி சிஸ்டம்னா என்னன்றது. இப்போது நம்ம ஒரு புத்தகத்தை சார்ந்து படிக்காமல் நாம் இன்டர்நெட்டில் இன்ஃபர்மேஷனை தேடி போகும்போது எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த புத்தகம் நான் வாங்கும்போது இது வந்து 16வது எடிஷன். இந்த புத்தகத்தை வாங்கும்போது இதோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புத்தகம் வேணாம், இது ரொம்ப சின்ன புத்தகம். ஏன்னா 15வது எடிஷன் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா இது விட வந்து டபுள் த சைஸ் இருக்கும், பெரிய புத்தகமாக இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்கள் அதை வாங்க, இது வந்து சின்ன புத்தகம், இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது, இதை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட்லாம் வந்து போட்டுருந்தாங்க. இந்த புத்தகத்தை வந்து ஒரு 16 எடிஷன் வந்து 16வது எடிஷன் ஆகுது. இது முன்னாடி வந்து 15 எடிஷன் வந்து எழுதியிருக்காரா? இத்தனை வருஷமாக இந்த புத்தகத்தை கிட்ட வந்து 16 எடிஷன் வந்து எழுதியிருக்காரு இல்லையா? இவருக்கு இந்த எக்ஸாம் பற்றின ஒரு புரிதல் இருந்திருக்கும் இல்லையா? இந்த எக்ஸாமில் இதை பற்றி தான் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது அவரோட முடிவு பண்ணி வச்சுருப்பார் இல்லையா? அதே போல் 15வது எடிஷன் வந்து இதை விட ரொம்ப டபுள் சைஸ். அதே போல் ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகம். ஆனால் அது சின்ன சைஸு, ஆனால் அதே போல் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. அவர் நினச்சிருக்காரு இல்லையா, நம்ம எதுக்கு சின்ன புத்தகமாக வெளியிடுறது, நம்ம பெரிய புத்தகமாக கொடுத்து இன்னும் அதிகமாக வந்து காசு வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறது அவர் எண்ணிருக்கலாம் இல்லையா? அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் போதும், அன்வான்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து, ஏன்னா இது வந்து யாருமே வந்து இந்த சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷனு கேட்கல இந்த எக்ஸாமில். நான் வந்து எனக்கு அறிவிலாம் கிடையாதுங்க, நான் சொல்லலை, மற்ற எக்ஸ்பர்ட் சொல்கிறத நான் கேட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு எக்கனாமிக் குறித்தான ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதுமானதுன்றாங்க. நம்ம இன்டர்நேஷ்னல் மணி சிஸ்டம் பற்றி டெப்த்தான நாலேஜ் வச்சுட்டு போய் அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உனக்கு எல்லாமே தெரியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் அளவான இன்ஃபர்மேஷன்ஸோடு படிங்க. இந்த புத்தகம் வந்து நல்லா இல்லை, சின்ன புத்தகமாக இருக்குது, நான் நிறைய படிக்கணும் அப்படின்னா படிச்சுட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டமை பற்றி ஆஃப் பேஜ் தான் இருக்குது, நம்ம அதை வண்டி படிப்போம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், நான் சும்மா இதை தேடி போகிறதுக்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. இது நான் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியலன்றதுனால சரி எழுதிட்டேன், சரி இது ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோமே அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்த இன்டர்நேஷ்னல் மணி சிஸ்டமுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? 2 அப்ஜெக்டிவ்ஸுங்க. இதுக்கு உருவாகுதுன்னா குறிக்கோள் என்ன? இதெல்லாம் வந்து ஓகே, அந்த பேமெண்ட்ஸ் வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் வந்து முடிவு பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் கொண்டு வரானாலும் இவங்களுடைய மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, மேக்ஸிமைஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் ட்ரேட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அந்த ட்ரேடிங் வந்து ஃப்ளோவாக இருக்கணும். இப்போ ஒரு நாட்டில் அவங்களே உற்பத்தி செஞ்சு அவங்களே வந்து தண்ணீர் அடைஞ்சிட்டா மற்ற நாடுகள் என்ன பண்ணுறது? அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த ஃபாரின் ட்ரேட் இருக்கும்பொழுது தான் எல்லாருமே வந்து தேவையான அந்த தண்ணீர் வந்து பெற முடியும். சரிங்களா? இப்போ இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு அப்படின்னா அதுக்கு தேவையான பெட்ரோலியம் வந்து இங்கே கிடைக்காது, நாம் அரபு நாடுகள்லேருந்து வாங்கி ஆகணும். இல்லை நான் வாங்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணி நம்ம உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு தேவையான பெட்ரோல் கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது சீராக இருக்கணும். அது வந்து இவங்க மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளோ ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகப்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். 2வது குறிக்கோள் அப்படின்னா, ஈக்குவிட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கெயின்ஸ் ஃப்ரம் ட்ரேட் அமாங் த நேஷன். அதாவது இந்த ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதாவது நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகப்படுத்தணும். அதே போல் அதில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கும் வந்து சமமாக இருக்கணும். இப்போ ஒரு நாடு வந்து ஒரு நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுதுன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுற நாடுக்கு மட்டும் அதிகமான ப்ராஃபிட் வந்துட்டு இது இந்த இன்னொரு நாட்டுக்கு வந்து குறைவான ப்ராஃபிட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே அந்த ட்ரேடிங் மூலிமா எல்லாருக்குமே ஈக்குவலான அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் உடைய 2 அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஒன்று வந்து ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் ட்ரேடு வந்து மேக்ஸிமைஸ் படுத்தணும், அது வந்து அதோடைய முதல் அப்ஜெக்டிவ். 2வது அப்ஜெக்டிவ் என்ன? ஈக்குவிட்டபிள் ப்ராஃபிட், அதாவது ஃபாரின் ட்ரேட் மூலமாக வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் இந்த மானிட்டரி சிஸ்டம் உடைய 2 அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து இவங்க சொல்கிறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் வந்து ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், 2வது வந்து லிக்விடிட்டி, 3வது வந்து கான்ஃபிடென்ஸ். இந்த 3 வார்த்தைகளை நம்ம பேஸ் பண்ணி இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது தேவையா இல்லையா, இல்லை ஒழுங்காக செயல்படுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த 3 வார்த்தைகளை நான் சரி பார்க்கறது மூலியமாக நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். என்ன? அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுது அப்படின்னா அந்த நாட்டில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன? நாம் உதாரணத்துக்கு இப்போ அரபு நாடுலேருந்து பெட்ரோல் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அமௌண்ட்டு நம்ம வந்து கொடுக்குறோம்.
சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்கல, இந்த டைமில் வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை, அடுத்த நீங்கள் டெலிவரியில் வந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேலன்ஸ் வச்சுட்டே இருக்கு இல்லையா? இது வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வந்து குறைவாக இருக்கணும். நம்மளே கூட நம்ம ஒரு ஃபைனான்ஸ் வாங்குகிறோம், இல்லை யார்கிட்டயாவது வந்து பொருள் வாங்குகிறோம், ரெகுலராக வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு காசு இல்லைனா நாளைக்கு கொடுக்குறோன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே வந்து குறைவாக இருக்கிறது தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு அர்த்தம். அதாவது மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டில் குறைவாக இருக்குது அப்படின்னா அங்கே சிறப்பான இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் செயல்படுதுன்னு அர்த்தம். அடுத்தா லிக்விடிட்டினா என்னென்னா மெயின்டைன் த ஃபாரின் ரிசர்வ்ஸ் டு மிட்டிகேட் சச் கிரைசிஸ் ஆஃப் நேஷன்ஸ் வித்தவுட் எனி இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர். அதாவது 1980 நாம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுக்கிட்ட இருந்து நாம் வந்து அமௌண்ட் வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம். எதனால் வாங்கியிருப்போம்? ஏன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்மகிட்ட குறைவாக இருக்கும், அதே போல் ஃபாரின் ரிசர்வும் நம்மகிட்ட குறைவாக இருக்கும். அதனால் நம்ம வந்து புது வந்து மானிட்டரி சிஸ்டம் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகணும். அதுதான் வந்து எல்பிஜி அப்படிங்கிறது நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே போல் தான் நம்மக்கிட்ட ஃபாரின் ரிசர்வ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட குறைவாக இருக்காமல் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டையும் வந்து மெயின்டைன் பண்ணணும், குறைவாக வச்சுக்கணும். அதே போல் ஃபாரின் ரிசர்வ் வந்து நம்ம போதுமான அளவு ஒரு நாடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஃபாரின் ரிசர்வ் மட்டும் குறைவாகும் போது நம்மக்கிட்ட வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபாரின் ரிசர்வையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அதன் பிறகு கான்ஃபிடென்ஸ் வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணுது. என்ன? டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷனுங்க. டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன மாதிரியான அந்த மணி பாலிசி இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், நாமளும் இப்போ உதாரணத்துக்கு நாமளும் சைனாவும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம், நமக்கு வெளியில் வந்து ஒரு ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா அந்த ட்ரேடிங் வந்து நம்பகத்தன்மையாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம் வந்து நல்லா செயல்பட்டு தான் அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நாம் சைனாகிட்டேருந்து உருளைக்கிழங்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுதுன்ட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு நாங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு 30 ரூபான்னு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டு போட்டாங்க. அதன் பிறகு இம்போர்ட் பண்ண சமயத்தில் இல்லை இங்கே எங்களுக்கு பத்தாமல் இருக்குது, நாங்கள் 1 கிலோ உருளைக்கிழங்க நாங்கள் 40 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சேஞ்சஸ்லாம் வந்து சடனாக அவங்களால ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலை வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து பார்க்குது. ஸோ அந்த நம்பகத்தன்மையை இந்த சிஸ்டம் வந்து கொடுக்குது. பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன், எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சிக்க முடியும். அதுபோல் ஃபெய்த் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த நம்பகத்தன்மையும் வந்து இதன் மூலயமா நாடுகளுக்கிடையே வந்து நிலவுது. ஸோ இந்த 3 டேர்ம்ஸ் மூலமா இதை நம்ம பார்க்கறது மூலமா இன்டர்நேஷனல் மணி சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக செயல்படுதுன்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் இன்டர்நேஷனல் மணி சிஸ்டம்னா என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எந்த ஒரு 3 டேர்ம்ஸ் மூலமா இந்த இன்டர்நேஷனல் மணி சிஸ்டம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.